ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுற உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வணக்கமுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க. அப்படி நம்ம அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். நம்மளோட கன்னிராசிக்கார அன்பு நேயர்கள் பயங்கரமாக புத்திசாலியாக இருக்காங்க. அதே நேரத்தில் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணுவாங்க. அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய அருமையானவங்களா இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் விவரமாக கவனமாக கவனிப்பாங்க. சுத்தம், ஒழுங்கு, கட்டுப்பாடு இவையெல்லாம் இவங்களுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்குதுங்க. வேலையை பொறுப்புணர்ச்சியோட சரியாக செய்வாங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலையெல்லாம் இவங்க கிட்ட கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அருமையான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது, நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு முழுமையாக புரியுதுங்க. அன்பு கன்னிராசிக்கார நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே அழகா நடைபெற போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில செல்வாக்கு உயர போகுதுங்க. புதுசா நிலம், வீடு வாங்க போறீங்க, நகையெல்லாம் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்ல பிடிச்ச உணவுங்களை சாப்பிட்றவங்களா, இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரர் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த 2026 காலகட்டம் எப்படி இருக்குதுங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோமுங்க. குறிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்கும், எதில் கவனம் செலுத்தணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோமுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் இனி நல்லது தாங்க நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கன்னிராசிக்காரர்களோட இயல்பான குணங்களான கூர்மையான பார்வை, பகுத்தறிவு செய்யும் திறனை பற்றி நம்ம பார்க்க போகிறோமுங்க. இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரருக்கு அருமையாக சிறப்பாக இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள் முக்கியமான மறக்க முடியாத காலகட்டமுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் சுகஸ்தானத்தில் 7 கிரகங்கள் ஒரே நேரத்தில் இணையறதுனால இது ஒரு முக்கியமான அரிய வானியல் நிகழ்வாக அறியப்படுதுங்க. எதிரிகளை அழிக்கும் யோகத்தை தருதுங்க. கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுமுங்க. உத்திரம், அஸ்தம், சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடுமுங்க. சரியாக புரிஞ்சுக்கோங்க. 4ஆம் வீட்டில் 7 கிரகங்கள் இணைவதால் வீடு, தாய், வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவைங்க. வீட்டை புதுப்பிக்கிறது, சொத்து வாங்குறது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாமுங்க. 5ஆம் வீட்டில் நுழையிறதுனால காதல் அதிர்ஷ்டம் உண்டாகுமுங்க. அழகான உறவுகள் வந்து சேருமுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்குமுங்க. இந்த காலகட்டம் போட்டி நிறைந்ததா உங்களுக்கு இருக்குமுங்க. அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க. தைரியமா இருங்க. புதன் பகவான் 6ஆம் வீட்டில் ராகுவுடன் இணையறதுனால வேலைக்கான நேர்காணலுக்கு செல்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் சூரியனோட விபரீத ராஜயோகம் உருவாகுதுங்க. இது பிரச்சனைகளை ராஜாவாக்குமுங்க, வெற்றியா மாட்டுமுங்க. செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் நுழையிறதுனால எதிரிகள் ஒதுங்கி போவாங்க. ஆனா ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. உணவு விஷயங்களா இருக்கலாமுங்க. எல்லா விஷயத்திலும் நீங்க
கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுமுங்க. கடினமான நாட்களாக இருக்குமுங்க. இந்த சந்திர கிரகணத்தால் மன அழுத்தம் ஏற்படலாமுங்க. அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக சாமர்த்தியமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் ரொம்பவும் நல்லதுங்க. குரு 9ஆம் வீட்டில் நேர்கதிக்கு திரும்புறதுனால திட்டங்கள் நிறைவேறுமுங்க. பணவரவு அதிகரிக்குமுங்க. சூரியன் 7ஆம் வீட்டில் சனியுடன் சேர்வதனால கணவன் மனைவிக்கிடையே விரிசல் ஏற்படலாமுங்க. புதன் மேற்கதிக்கு வரும்போது ஆரோக்கியத்தில் புரிதலும் முன்னேற்றமும் ஏற்படுமுங்க. இல்லத்தரசிகளுக்கு உணர்வுகளுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்குமுங்க. வேலைப்பளு அதிகமாக இருக்குமுங்க. வேலைக்காரர்கள் பிரச்சனை வரலாமுங்க. நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் கவனமாக வச்சிருக்கணுமுங்க. வீட்டில் இருந்து ஏதாவது செய்ய விரும்பும் பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. சமையல் அறையில் அன்னபூர்ண தேவியை சேவிக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுமுங்க. நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்க முடியுமுங்க, எதையும் பெறவும் முடியுமுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற பொதுநலத்தோட தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாமுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குமுங்க, குலம் தலைக்குமுங்க. முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வங்க, அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவர்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதுங்க. மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாற்றிருமுங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருமுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கஷ்டம் எல்லாம் கரைஞ்சு போயிடுமுங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நாம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுமுங்க. உழைச்சா நிச்சயம் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடுமுங்க. இனி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க. அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்ந்தது கிடையாதுங்க எந்த ஒரு மனிதனும். போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அடுத்ததாக உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதாக உத்திரம் 2 மற்றும் 3, 4ஆம் பாதங்கள்ங்க. இந்த காலகட்டத்தில் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தன்னுடன் பழகுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு மேலோங்குமுங்க. நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவுமுங்க. மற்றவர்களோட காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. உழைப்பு வீணாகலாமுங்க. எனவே எதையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மை தருமுங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடனுக்கு பொருட்களை அனுப்பும் போது எச்சரிக்கை தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குமுங்க. மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாமுங்க. பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. மூன்றாவதா இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்கள்ங்க. இந்த காலகட்டம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியுமுங்க. கோபத்தை குறைப்பது நன்மை தருமுங்க. கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாக இது அமையுமுங்க. தொடர் பணிகளால் நீங்கள் கலைப்படைவீர்கள். வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக இது அமையுமுங்க. கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குமுங்க. நேரத்தை வீணாக்காம உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும், நல்லதே நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கமுங்க.